ஆலயத்தில் இருக்கும்போது தட்டு கொண்டாடுவாங்க. அதில் தேங்காய் இருக்கும், வாழைப்பழம் இருக்கும், பூ இருக்கும், சூடம் இருக்கும், இதெல்லாம் கொடுப்பாங்க. அந்த பூசாரி வந்து கேட்பார், யார் பேருக்கு அர்ச்சனை அப்படின்னு கேட்பார். ஒரு பேர் சொன்னோன்னா அந்த பேரை சொல்லி அவர் அர்ச்சனை பண்ணுவார். வரும்போது அவர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு பாக்கி இவங்களுக்கு கொடுப்பாரு. இது எதுக்கு கொடுக்கணும்? சாமி கேட்குதா? சாமிக்கு படைக்கிறேன்னு சொல்கிறாங்களா? அது சாமிக்கு படைக்கிறது இல்லை, தங்களை படைப்பதற்கு அடையாளம். சாஸ்திரப்படி தேங்காய் நாரால் நிறைய நாறு இருக்கும் சுற்றிலும். இந்த நாறு எப்போதுமே இடையூறு நமக்கு. அதை பிச்சிடணும். நாரெல்லாம் பிச்சு போட்டுட்டு ஓடு ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த ஓடு கடினமான ஓடு இருதயம், அதை ஓங்கி அடிக்கணும். இருதயம் நொறுங்கணும். அது செதறும் போது அது உள்ள இருக்கிற தண்ணி வெளியே சிந்தும். அது மாதிரி இருதயம் நொறுங்கும் போது கண்களிலிருந்து கண்ணீர் வரணும். அப்போ உள்ள இருக்கிற வெண்மையான பாகம் பரிசுத்த வாழ்க்கையை காட்டும். இதுக்கு அடையாளமாக தான் தேங்காயை உடைக்கிறாங்க. அதை கட்ட எனக்கு தெரிஞ்சதுனால நான் சொல்லுவேன், ஆஹா இதுக்கு தானுங்களா, எங்களுக்கு தெரியாதே. நீங்கள் அறியாமல் செய்கிறீர்கள், நாங்கள் அறிந்து செய்கிறோம். நீங்க அடையாளமாக தேங்காயை உடைக்கிறீங்க, நாங்கள் உள்ளத்தை உடைக்கிறோம். ஐயா, உள்ளத்தை உடைக்கிறோம். என் பாவத்துக்காக என்னை சுற்றி இருக்கிற நார்களை பிரித்தெறிந்து விட்டு அந்த கடினமான இருதயத்தை இயேசுவின் நாமத்தில் உடைத்து இந்த உள்ளத்தை வெள்ளையாக்கிக் கொள்ள கண்ணீர் சிந்தி. புஷ்பம் எதுக்கு? பூ எதுக்கு? தொட்டு பார்த்தா சாஃப்டா இருக்கும். நல்ல சாஃப்ட் நேச்சர் இருக்கணும். எரிச்சல் உள்ள ஆவி, கோவாவிலாம் இருக்கக்கூடாது. தொட்டா சொன்னீங்க ஆவி இருக்கக்கூடாது. சாஃப்ட் நேச்சர் இருக்கணும், மிருதுவா இருக்கணும். அதே சமயத்தில் அந்த பூ வாசனை வீசுது. இந்த வாசனையை அறிவிக்கிற மலர்களை அவருக்கு தூவி, இப்படிப்பட்ட வாசனை உடையவனாக என்னை மாற்றும் ஆண்டவரே. பழம் எதுக்கு? நான் கனி நிறைந்தவனாய் இருக்க வேண்டும், என்னை மற்றவர்கள் ருசிக்க வேண்டும். எதுக்கு? சூடம் கொளுத்தி வச்சா எரிஞ்சு ஒண்ணுமில்லாம போகும். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இது அடையாளம் தாங்க. அதை தட்டு கொண்டு போறாங்க. பழைய ஏற்பாட்டில் பார்த்தா லேவியராமத்தின் புத்தகத்திலே அந்த ஆராதனைக்குரிய தட்டுகளையும், அந்த தட்டு எதுக்கு கொண்டு போறாங்க? கிண்ணிகளையும். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற நிறைய காரியங்களை நீங்கள் பார்த்தீர்களானால் இன்றைக்கு நமது இந்திய நாட்டில் நடக்கிற இந்து மதத்தின் கலாச்சாரங்கள் அத்தனையும் யூத கலாச்சாரம் என்று புதிய கலாச்சாரம் அல்ல. பொட்டு வச்சுக்கிறாங்க. எதுக்கு? ரத்தத்தின் அடையாளம். நீ எகிப்திலிருந்து வந்த விதத்தை நினைத்து பார்க்கும்படியாக இதை உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் வைத்துக்கொள், ரத்த அடையாளத்தை வைத்துக்கொள். சிவப்பு பொட்டு வைக்கிறாங்க. அது உன் வீட்டு மேற்சட்டத்திலும் நிலைக்கால்களிலும் பூசுவை. இன்றைக்கும் இதுகள் செய்கிறார்கள். அந்த சிவப்பை உன் கையிலே கயிர்களால் கட்டிக்கொள். சிவப்பு நூல் கட்டிக்கிறாங்க. ஏன் செய்யறாங்க? அவர்கள்கிட்ட பதில் சொல்றதுக்கு இடமில்லை. ஆனா பைபிள்ல பதில் இருக்குது. இந்த பழைய ஏற்பாட்டை நாம் ஏன் படிக்க வேண்டும்? இது யூதருடைய வேதமாச்சே. இதனுடைய நிறைவேறுதல் தான் இயேசு கிறிஸ்து. அப்படியால் இயேசுவை பிரசங்கிப்பதற்கு எனக்கு பழைய ஏற்பாட்டினுடைய காரியங்கள் தேவை. ஒரு கோயிலுக்கு போய் பாருங்க. இந்து கோயிலுக்கு முன்னால வாசலுக்கு அடுத்தது ஒரு கொடிக்கம்பம், கொடிப்பக்கத்துக்கு அடுத்தது ஒரு பலிபீடம், அதுக்கு அடுத்தது பிரகாரம், அதுக்கு இடையில ஒரு தண்ணி தொட்டி அல்லது கிணறு அல்லது குளம், அது தாண்டி போனா ஒரு மண்டபம், அதுக்கப்புறம் ஒரு திரைச்சிலை, அதுக்கு பின்னால பார்த்தா மூலஸ்தானம். நேர தெரியும். எங்க இருந்து ஸ்ட்ரக்சர் கிடைச்சது? இந்த மாஸ்டர் பிளான் யாரு கொடுத்தது? பழைய ஏற்பாட்டில் மோசேக்கு கர்த்தர் சொன்னார், ஒரு கூடாரத்தை உண்டு பண்ணு. இந்த ஆச்சரிப்பு கூடாரத்தினுடைய அமைப்பை பாருங்கள். 2 பிரகாரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முந்தின பாகம், பிந்தின பாகம் என்று. இந்த முந்தின பாகத்தில் என்ன இருக்கிறதா? 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. முந்தின பாகத்திலே குத்துவிளக்கும் மேஜையும் தேவ சமூகத்து அப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். 2வது மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பொன்னால் செய்த தூபகலசம் முழுவதும் பொத்தகடு பொதிக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோடைய தளித்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலைகளும் இருந்தன. இதுக்கு மேலே கருபின் இருந்தது. அதோட விட்டுட்டேன். இது 2ஐயும் தான் நான் முக்கியப்படுத்துறேன். நீங்க ஒரு இந்து தேவாலயத்துக்கு போங்க. அங்க போனீங்கன்னா முதல்ல ஒரு வாசல் இருக்கும். அந்த வாசல் தாண்டின உடனே கொடிமரம் என்று ஒரு கம்பத்தை நட்டி வச்சிருப்பாங்க. அல்லது சுற்றி பிராஸ் பிளேட் போட்டிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னால் போனீங்கன்னா ஒரு பலிபீடம் இருக்கும். அந்த பலிபீடத்தில் பலி செலுத்தப்படுகிற காளையின் உருவம் அங்கே இருக்கும். அதுக்கும் அந்த பரிசுத்தலத்துக்கு இடையில ஒரு குளமோ தொட்டியில ஜலமோ இருக்கும். அது சுத்திகரிப்புக்காக. அந்த அங்கே பிரகாரத்துக்கு போனீங்கன்னா
வலது பக்கத்தில் பிரசாதம் வச்சிருப்பாங்க, அதான் நம்ம தேவ சமூகத்து அப்போன்னு சொல்றோம். இடது பக்கத்தில் குத்து விளக்கு இருக்கும். இதுக்கு அப்புறம் திரைச்சியில் இருக்கும். அதை தாண்டிட்டு உள்ள போனா அங்க அவங்க மூலஸ்தானம் மகாபரிசுத்த ஸ்தலம் என்று அழைக்கிறார்கள். இந்த அமைப்பை அப்படியே இன்றைக்கும் காணலாம். நான் சங்கராச்சாரியாரிடத்துல நம்ம கோயிலெல்லாம் இந்த அமைப்புல கட்டியிருக்குது, இதுக்கு நம்ம வேதத்துல ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்ட அப்படி ஒண்ணு இல்லைன்ட்டு. எங்கே ஆதாரம்? ஏன் இந்த அமைப்பை மிட் கட்டுறாங்க? ஏனென்றால் ரட்சிப்பு யூதர் வழியாய் வருகிறது. இப்போ இந்த ஆலயம் யாரை குறிக்கிறது? கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு ஸ்கெட்ச் மனசுல போட்டுக்கோங்க. மகா பரிசுத்த ஸ்தலம், அதுக்குள்ள ஒரு உடன்படிக்கை பெட்டி, அதுக்குள்ள 3 காரியம் இருக்கு. என்னது 3 காரியம்? என்னது? மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனுடைய தளித்த கோல், இன்னொன்று கற்பலகை. 3 அந்த உடன்படிக்கை பெட்டியில் இருக்கு. இப்ப இதை மட்டும் சொல்லுங்க, நமக்கும் தேவனுக்கும் உடன்படிக்கையாய் இருக்கிறவர் யார்? இயேசு கிறிஸ்து. அப்ப உடன்படிக்கை பெட்டி யாரை குறிக்கிறது? இயேசுவை. உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ள இருக்குது மன்னா. நமக்கு யாரு மன்னா? மோசே உங்களுக்கு போஜனத்தை கொடுக்க மன்னாவை கொடுக்கவில்லை, நான் கொடுத்தேன்றார். அது யாரு? அவருடைய சரீரம். அப்ப இயேசுதான் நம்முடைய போஜனம், அவர் தான் நமக்கு மன்னா. இயேசுதான் மன்னா. சரி, அடுத்தது கற்பலகைகள். வார்த்தை. யார் வார்த்தை? இயேசுதான் வார்த்தை. ஆரோனுடைய தளித்த கோல், காஞ்சி போன கட்ட துளிர் விட்டதான், அது யாரை குறிக்குது? மரித்த இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் தான் துளித்த கோல். செத்து போனவர் உயிர் தெழுந்தார். இன்னைக்கு சில பேர் இயேசு உயிர் தெழல, அவர் சாகவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது வாக்குவாதம் பண்ணுகிற பிரச்சனை. ஒருத்தர் சொன்னாராம், இதெல்லாம் நீங்க எனக்கு பதில் சொன்னா நான் கிறிஸ்தவன் ஆயிடுறேன்னாராம். அப்படி நீ ஆக வேண்டாம்னு சொன்ன. எங்க ஆண்டவர் அப்படி அது எதிர்பார்க்கல. நீ விசுவாசித்து தான் ஏற்றுக்கொள்வாரு. உன் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இல்லை அப்படின்னு. நீ குதர்க்கமா கேட்ப, நக்கலா கேட்ப, அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? விசுவாசிக்கிறவனுக்கு தான் அவர் வெளிப்பாடே கொடுக்கிறார். அப்போ அவர் தளித்த கோல், உயிர் மரித்த இயேசு உயிர் தெழுந்தார். சரி, அதை விட்டு வந்தா திரைச்சீலை. அப்ப நமக்காக கிழிக்கப்பட்ட திரைச்சீலை யாரு? இயேசு. திரைச்சீலும் இயேசு தான். அதுக்கு பேர் இந்த முற்பகுதி பார்க்கிறோம். முதலாம் அந்த பிரகாரத்தை பார்க்கிறோம். அது ஒரு பக்கத்துல சமூகத்து அப்பம். நமக்காக அப்பமாக மாறினவர் யாரு? நானே ஜீவாப்பம்னு சொன்னவர் யாரு? இயேசு கிறிஸ்து. குத்து விளக்கு ஒளி தருகிறது, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன்னு சொன்னவர் யாரு? இயேசு கிறிஸ்து. கீழே இறங்கி வந்தா நம்மை சுத்திகரிக்கும் தண்ணீராய் இருக்கிறவர் யாரு? இயேசு கிறிஸ்து. வசனமாகிய தண்ணீரினால் நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். அதுக்கு கீழே வந்தா அங்க ஒரு பலிபீடம். நமக்காக பலிபீடத்தில் மரித்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து. ஒரு கொடிமரம் இருக்குது, அந்த கொடிக்கம்பத்தில் கட்டப்பட்டவர் யாரு? 118 சங்கீதம் 27 வசனத்துல பண்டிகை பலியை கொண்டு வந்து மரக்கொம்பிலே கட்டுங்கள். சமஸ்கிருத வேதம் சொல்லுகிறது, நெவர் இம்மோலஸ்ட் an animal before tying to the post. அந்த கம்பத்திலே கட்டாமல் ஒரு மிருகத்தையும் பலி செலுத்தக்கூடாது. அப்ப நமக்காக அந்த கொம்பிலே கட்டப்பட்ட ஒரு பலி கொம்பிலே கட்டப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதை தாண்டி வந்தா வாசல். நானே வாசல்னு சொன்னவர் யாரு? ஐயா, தேவாலயத்தினுடைய ஒவ்வொரு அங்கமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து தான் ஒரே மெய்யான தேவன், வேறு ஒருவராயிலும் இல்லை.